வணக்கம். ரஜினி சந்திப்பை தொடர்ந்து திடீரென அவசரமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்த மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் அவர்கள். அப்படி எதற்காக திடீரென மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை திடீரென அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்தார் என்பது பற்றியும், இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்று முன்தினம் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் சிறப்பு விருந்தினராக ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் மிகவும் நெருக்கமாகவும் சகஜமாகவும் பழகினர். இந்த நிலையில் நேற்றைய தினம் திடீரென மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவசரமாக அவரது வீட்டிற்கு நேரில் சென்று சந்தித்திருக்கிறார். அதாவது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். மேலும் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கூட்டணி அமைத்தது. தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை என்றாலும் கூட ஒரு மாநிலங்களவையிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கமலஹாசன் அவர்கள் பரப்புரையும் செய்தார். இந்த நிலையில் அண்மையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது. அதில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அவர் மற்ற நிகழ்ச்சிகளில் இருந்ததால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் கமலஹாசன் அவர்கள். நேற்று பிற்பகல் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. அப்போது தன்னை சந்திக்க வந்த கமலஹாசன் அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரிய மரியாதையோடு வரவேற்றிருக்கிறார். அத்துடன் அவரை அமர வைத்து சில நிமிடங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாடினர். அப்போது கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு வர முடியாததற்கான காரணத்தை கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் விளக்கி கூறினார். மேலும் 27ஆம் தேதி, அதாவது நாளை தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்க பயணம் மேற்கொள்கிறார். அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த வெளிநாட்டு பயணம் வெற்றி பெறவும் கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயமான ரூபாய் 100 நாணயத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார். கலைஞர் எனும் தாய் புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியவை பேசி பொருள நிலையில் தற்போது கமலஹாசன் அவர்கள் திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது. கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு அழைப்பு விடுத்தும் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் நேற்றைய தினம் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே சென்று அவரை சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றியும் அவரை உரிய மரியாதையோடு வரவேற்று அமர வைத்து அமர பல்வேறு விஷயங்கள் குறித்து அவருடன் உரையாடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.